கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்தின் கடைசி நாளை கர்த்தர் காண கிருபை செய்தார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக, அவருடைய நாமத்துக்கே துதி உண்டாவதாக, அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை இந்த ஒரு மாதம் கண்ணிமணி போல மறைத்து பாதுகாத்து கொண்டார். இவ்வளோ பிரச்சனைகள், பிரயாசங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வந்த வேளையில கூட கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவருடைய சிலுவையின் கீழ் மறைத்து, அவருடைய சிறகின் கீழ் மறைத்து நம்மை பாதுகாத்து கொண்டார். எந்த பிரச்சனைகளோ, பிரயாசங்களோ, போராட்டங்களோ, வியாதிகளோ, கொள்ளை நோய்களோ ஒன்றும் நம்மை ஆட்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அதுபோல ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்ய போகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய மாதம் சந்தோஷத்தின் மாதமாக, புதிய மாதம் சமாதானத்தின் மாதமாக, புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு கூட இருப்பார். எதை குறித்தும் நாம் பயப்படாமல், எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் நாம் சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். காரணம், நம்மை படைத்தவர், அவருடைய எண்ணம் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். எந்த பிரயாசத்தை கண்டும் நாம் பயப்படாமல், எந்த ஒரு காரியத்தை கண்டும் நாம் பயப்படாமல் மகிழ்ச்சியோடு இருப்போம். கர்த்தர் தாம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக கர்த்தர் மாற்றுவார். நம் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேர தியானத்துக்காக எடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்கிறார். அவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். இந்த வசனங்கள் அநேகருக்கு தெரிந்த வசனங்கள் தான். இயேசு தேவனுடைய மகனாகிய மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அணி அணியாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வேளையிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிற வேளையிலே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் அவர்களுக்கு முன்பாக வந்தது. அந்த மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் அதிசயத்தை செய்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். அந்த வேளையிலே தான் தேவனுடைய மனிதனாகிய மோசே இப்படி சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போறார் என்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவர் சொன்ன காரியம் நிறைவேறுகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவருடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்ற அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள, நாம் விசுவாசிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தரும் வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நிச்சயமாக செய்வார். எகிப்து என்று சொன்னால் அடிமையான ஒரு வாழ்க்கையை குறைக்கிறது. எகிப்து என்று சொன்னால் ஒரு பாவமான வாழ்க்கையை குறைக்கிறது. எகிப்து என்று சொன்னால் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை குறைக்கிறது. எகிப்து என்று சொன்னால் வியாதியான வாழ்க்கையை குறைக்கிறது. எகிப்து என்று சொன்னால் ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை குறைக்கிறது. எகிப்து என்று சொன்னால் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் ஒரு காலம் காண மாட்டீர்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை,
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் இல்லாமைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் இல்லாமைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூன்ய கட்டுகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனிதனால் வருகிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசம் வருகிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ உணர்வுகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளையும் மாற்றி இந்த எகிப்து வாழ்க்கை இன்றைக்கு நகர்த்தல் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப் போகிறார். இந்த ஒரு வாழ்க்கை இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. நம்முடைய வாழ்க்கை இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான், நம்முடைய வாழ்க்கை இனிமேல் சமாதானம் மட்டும்தான், நம்முடைய வாழ்க்கை இனிமேல் மகிழ்ச்சி மட்டும்தான் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி ஒரு காலம் காண விடவே மாட்டார். காரணம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அதனுடைய 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, கர்த்தர் வழி நடத்துகிற பிள்ளைகளுக்காக, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த பிரயாசங்களிலிருந்து, இந்த கொடிய வியாதிகளிலிருந்து, இந்த கொடிய போராட்டங்களிலிருந்து, இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த செங்கடல் போன்ற பெரிய போராட்டமான சூழ்நிலையிலிருந்து, செங்கடல் போன்ற இந்த பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து, இந்த பெரிய பெரிய பிரயாசங்களிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த அதிசயமான காரியங்களை, இந்த நன்மையான காரியங்களை நம்மிடத்திலிருந்து யாரும் பறித்து விட முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை ஒரு காலம் யாரும் நம்மிடத்திலிருந்து பிரித்து விட முடியாது. இந்த எகிப்து வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து, இந்த எகிப்திலிருந்து விடுதலையான வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து யாரும் பிரித்து விட முடியாது. வேதம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தினை இனி ஒரு காலம் காண மாட்டாய் என்று சொல்லி. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய வேலையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், நம்முடைய எல்லா அந்தகார வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இருக்கிற இந்த எகிப்தினை இனி ஒரு காலம் நீ காண மாட்டாய் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் இன்று மாற்ற போகிறார். இனிவன் நம்ம வாழ்க்கையில போராட்டமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா கட்டுகளை மாற்ற போகிறார். எல்லா வியாதிகளை மாற்ற போகிறார். எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். எல்லா மகிழ்ச்சி இல்லாமை மாற்றி மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு உறுதியான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய பாவ உணர்வுகளை மன்னித்து, நம்முடைய குற்ற உணர்வுகளை மன்னித்து கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமான சந்தோஷத்தை, பரிபூர்ணமான சமாதானத்தை இன்று நமக்கு கொடுக்க போகிறார். இந்த வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ண விமோசனம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண விமோசனம் கர்த்தர் நமக்காக கொடுக்க போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45 அதிகாரம் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும் சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். அற்புதமும் நன்மையுமான காரியத்தை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் தடைபட்டு இருக்கிறதோ, எந்த காரியம் இனிமேல் நடக்காது என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் இதிலிருந்து ஒரு விமோசனம் இல்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லா காரியங்களை மாற்றி, எல்லா பிரயாசங்களை மாற்றி, எல்லா கட்டுகளை மாற்றி, எல்லா தடைகளை மாற்றி கோணலானவர்களை செவ்வையாக்குற தேவன் அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பிரயாசங்களை மாற்ற அவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான காரியங்களை மாற்றி செவ்வையாக்குற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். இந்த
அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையாக, சமாதானத்தின் மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்ற போறார். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி, அதற்கு தடையாக இருக்கிற எல்லா செங்கடலையும் மாற்றி, அதற்கு தடையாக இருக்கிற எல்லா ஜோர்தானையும் மாற்றி, அதற்கு தடையாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையை மாற்றி நம்மை கர்த்தர் வழி நடத்த போகிறார். அதிசயமாக நடத்த போகிறார். சந்தோஷமாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். சமாதானமாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லா கோரலானவர்களையும் மாற்றி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாபங்களையும் மாற்றி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பிரயாசங்களையும் மாற்றி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை கர்த்தர் நமக்காக அருள போகிறார். கோரலானவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய பாதையில் இருக்கிற, நம்முடைய வழியில் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோரலான காரியங்களை மாற்றி கர்த்தர் செவ்வையாக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில இனி என்னவாய் முடியும் என்று சொல்லி நாம் திகைத்துக் கொண்டு, இனி என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான், இதற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் கோரலாய் கொண்டிருக்கிறது, எல்லா காரியமும் ஒன்றும் சக்சஸ் ஆகவில்லை, எல்லா காரியமும் தடைபட்டு கொண்டிருக்கிறது நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக நான் சென்று கோரலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோரலான காரியங்களையும் செவ்வையாக்கி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஏசாயா புத்தகம் 60 அதிகாரம் 22 இப்படி சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதிமாவன் சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம், நாம் ஊரும் தாழ்த்தி கொண்டிருக்கலாம். அந்நாளை போல என்னுடைய வாழ்க்கையின் என்னவாய் முடியும் என்று சொல்லி நாம் இருக்கிற வேளையில நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு, நாம் என்னுடைய வாழ்க்கையில விமோசனம் இல்லையா என்று சொல்லி நாம் நம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை உதாசீனம் பண்ணினோர் மத்தியில யார் நம்மை உதாசீனம் பண்ணினார்களோ, யார் நம்மை ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொல்லி நம்மை உதாசீனம் பண்ணி நம்மை ஒதுக்கினார்களோ, நம்முடைய வேலையிலேயோ, நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ, நம்முடைய புருஷனோ, நம்முடைய கணவனோ, பிள்ளைகளோ, தகப்பனோ, தாயோ, யார் நம்மை உதாசீனம் பண்ணினார்களோ, இவனால் இனி ஒன்றும் உதவாது என்று சொல்லி நம்மை உதாசீனம் பண்ணவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசங்களை மாற்றி, இந்த கட்டுகளை எல்லாம் மாற்றி, இந்த எல்லா வியாதிகளை மாற்றி, இந்த எல்லா போராட்டங்களை மாற்றி, என்ற அடிமைத்தனத்தை மாற்றி கர்த்தர் நமக்கு விமோசனத்தை கொடுக்க போகிறார். உதாசீனம் பண்ணினவர் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். யாரெல்லாம் நம்ம உதாசீனம் பண்ணி, யாரெல்லாம் நம்மை சிறுமைப்படுத்த நினைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை தாழ்த்த நினைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் சொல்லி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் சிறுமைப்பட்ட காலங்கள் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம வாழ்க்கையில் இருந்த எல்லா சிறுமையான காரியங்களை, எல்லா சிறுமைப்பட்டது நாம் போதும், நம் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பேன். இன்றைக்கு கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த எல்லா பிரயாசங்களையும், எல்லா அடிமைத்தன இந்த வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போறார். அந்நாள் எப்படியாக தன்னை தாழ்த்தினார்களோ அப்படியாக நம்மை தாழ்த்துற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். மார்க்கு அதனுடைய 5வது அதிகாரம் 25 முதல் 34 வரை நாம் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான், இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க முடியும். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் விற்று, தனக்குண்டான எல்லா ஐஸ்வர்யத்தையும் விற்று, தனக்குண்டான தன் குடும்பத்தை இழந்து, தனக்குண்டான எல்லாவற்றை இழந்த அந்த ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவளுடைய சிறுமையை, அவளை எல்லா
எல்லாரும் ஒருவேளை உதாசனம் பண்ணி இருக்கலாம். இவள் பாவி என்று சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். இவள் தீட்டுப்பட்டவள் என்று சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். அந்த இடத்துல அவள் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாளோ அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு விடுதலை கட்டளையிட்டார். அவளுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவளுக்கு விடுதலை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய இயேசு கிறிஸ்துவத்தில் என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவத்தில் என்னுடைய பிரயாசத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்லும் போது ஜனங்கள் என்னை உதாசீனம் பண்ணுவார்களே, ஜனங்கள் என்னை தீட்டானவர்கள் என்று சொல்லி என்னை ஒதுக்குவார்களே, ஜனங்கள் என்னை புறம்பாக தள்ளுவார்களே என்று சொல்லி பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்து யாகிலும் தொட்டால் நான் விடுதலையாவேன் என்று சொல்லி விசுவாச கூட இருந்த அந்த ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து வல்லமை வெளிப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த ஸ்திரீ தன்னுடைய பிரயாசத்தை சொல்ல நினைத்திருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை கேட்டு நானும் ஒருவேளை நீ என்னை எப்படி தொடலாம் என்று சொல்லி என்னை எப்படி இதை என்னிடத்தில் வரலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வாரோ என்று சொல்லி அந்த ஸ்திரீ நினைத்திருக்கலாம். காரணம் அவளுடைய அனுபவம் அப்படி. அவளை எல்லாரும் உதாசீனம் பண்ணி அவளுடைய வாழ்க்கையில இருந்த அவளுடைய வாழ்க்கையில அவள் எல்லாரும் உதாசீனம் பண்ணி வாழ்க்கை நீ என்னவாய் முடியும், என் வாழ்க்கை நீ என்ன இதற்கு ஒரு முடிவு இல்லையோ என்று சொல்லி சூழ்ந்து நிற்கிற வேளையில இந்த ஒரு எகிப்தான ஒரு வாழ்க்கையில இருக்கிற வேளை, எகிப்தான ஒரு பிரச்சனையில இருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொட்டால் நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ விசுவாசித்தாள். விசுவாசித்து இயேசு தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீ சொஸ்தமானதை அந்த ஸ்திரீ உணர்ந்ததாக வேதம் சொல்கிறது. ஒருவேளை அந்த ஸ்திரீ நினைத்திருக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படியாவது இதை சொல்லாமல் நான் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ நினைத்திருக்கலாம். காரணம் இயேசு கிறிஸ்து அறிந்தால் ஒருவேளை நீ என்னை எப்படி தொடலாம் என்று சொல்லி அவர் கேட்பாரோ என்று சொல்லி அந்த ஸ்திரீ நினைத்திருக்கலாம். என்று சொன்னால் அந்த ஸ்திரீயுடைய எல்லா சொந்த பந்தங்களும் அந்த ஜனங்கள் எல்லாம் அவளை ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படி செய்வார், அப்படி கேட்பாரோ என்று சொல்லி அந்த ஸ்திரீ நடுங்கிக் கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்திலிருந்து சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொன்னார். இயேசு கிறிஸ்து நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அந்த ஸ்திரீ சொஸ்தமானதை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்து எப்படியாவது நான் இங்கிருந்து வெளியே சென்று விட வேண்டும், நான் சுகமான என்னுடைய எகிப்து வாழ்க்கை மாறிப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்த இருளை வெளிச்சக மாட்டினார் என்று சொல்லி அந்த ஸ்திரீ நினைத்துக் கொண்டு இருந்த வேளையில கூட இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார், எனக்கு வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி அந்த ஸ்திரீ அறிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை யாரும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நாம் சிறுமைப்பட்டது போதும், நம்ம வாழ்க்கையில இனி எப்படி ஆகும், வாழ்க்கை இனி முடிந்து போயிட்டு என்று சொல்லி இருந்த அந்த ஸ்திரீக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன்கொள், நீ சமாதானத்தை கூட போட நீ போ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். எப்படியாக தனக்கு உண்ட ஆஸ்திகள் எல்லாம் விற்று யாரும் தன்னை எல்லாரும் உதாசீனம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்தாரோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அதிசயமான காரியத்தை செய்வார், சமாதானமான காரியத்தை செய்வார், சந்தோஷமான காரியத்தை செய்வார். எல்லாரும் உதாசீனம் பண்ணினார்களும் கர்த்தர் நம்மை உதாசீனம் பண்ணவே மாட்டார். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு அதிசயமான சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை கட்டளையிடுவார். அப்படித்தான் நாம் ஊரும் அந்த ஸ்திரீ சிதறனமாக நாம் தேவனை தேடி சென்று நம் விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமைத்தன வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, பிசாசின் பிடியில் இருக்கிற வாழ்க்கை, அந்தகார வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்திலிருந்து நிச்சயமாக மாற்றுவார். அதுபோலதான்
லூக்கா 7வது அதிகாரம் அவருடைய 11 வசனம் முதல் 15 வசனம் வரை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நாயின் பட்டணம் என்ற ஊரிலே வந்ததாக வேதம் சொல்கிறது. அங்கே வர வேளையில் அங்கே ஒரு விதவை அவருடைய மகனை இழந்து அழுது கொண்டு வருவதாக ஒரு காலம், ஒரு சூழ்நிலை இந்த இடத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அதிசயத்தை செய்தார். ஒருவேளை அந்த ஜனங்கள், அந்த பாடையை தூக்கி கொண்டு வருகிற ஜனங்கள், அந்த ஸ்திரீயை சூழ்ந்து வருகிற ஜனங்கள் நினைத்திருக்கலாம், இந்த ஸ்திரீ பாவியாகிய ஸ்திரீ, இவள் முதல்ல தன் கணவனை இழந்தாள், இப்பொழுது தன்னுடைய ஒரே குமாரனை இழந்தாள். காரணம் இவள் பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இவள் ஒன்றுக்கு உதவாதவள் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். அந்த வேளையில இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தேடி வந்தார். அந்த ஸ்திரீக்கு உண்டான அந்த ஸ்திரீ முதலாவதாக தன் புருஷனை இழந்தாள். இப்பொழுது தனக்குண்டான தன்னுடைய எதிர்காலமாகிய தன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய, இந்த வாழ்க்கையில இனி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்னுடைய சொந்த குமாரனையும் இழந்தேன் என்று சொல்லி மிகவும் அழுது கொண்டு, மிகவும் புலம்பிக் கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையில இனி விமோசனம் இல்லையே என்று சொல்லி, இந்த வாழ்க்கையில இனிமேல் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் ஒரு நன்மையான காரியம் இல்லையே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் இந்த ஸ்திரீயை தேடி வந்தார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அந்தகாரங்களை மாற்றி, அவருடைய வாழ்க்கையில் இருக்க இந்த ஒரு எகிப்து என்ற வாழ்க்கையை மாற்றி, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரயாசத்தை மாற்றி இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த குமாரனை உயிரோடு எழுப்பி அவளுக்கு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால் மரித்து எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாயிடத்திலே கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ள கர்த்தர் அந்த ஸ்திரீயை தேடி வந்தார். யார் அவளை உதாசீனம் பண்ணினார்களோ, இயேசு கிறிஸ்து யாரை உதாசீனம் பண்ணுகிற தேவன் அல்ல. எல்லாரும் அவளை நினைத்திருக்கிறார். இவள் பாவியாகிய ஸ்திரீ முதலாவதாக தன்னுடைய புருஷனை இழந்தாள். இப்பொழுது தன்னுடைய குமாரனை இழந்தாள் என்று சொல்லி இருந்த வேளையில அவளுடைய மனதிலிருந்த பாரங்களை அறிந்து, அவளுடைய மனதிலிருந்த கஷ்டங்களை அறிந்து, அவளுடைய மனதிலிருந்த சிறுமை அறிந்து, அவளுடைய மனதிலிருந்த எல்லா பிரச்சனைகளை அறிந்து இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை, ஒரு அதிசயமான காரியத்தை, ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு சந்தோஷமான காரியத்தை, ஒரு சமாதானமான காரியத்தை இயேசு கிறிஸ்து அவளுக்காக செய்தார். காரணம் நம்முடைய கர்த்தர் எகிப்து என்ற வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை, ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நாம் சும்மா இருப்போம். அதுபோலத்தான் நாம் கர்த்தரை தேடி வருவோமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதமான பிரகாரமாக, அதிசயமான பிரகாரமாக நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துக்கமான காரியம் நம்ம வாழ்க்கையிலிருந்து மாறிப்போம். யார் நம்மை உதாசீனம் பண்ணினார்களோ, யார் நாம் கலங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, யார் நம்மை இகழ்ந்தார்களோ, யார் நம்மை நெருக்கினார்களோ, யார் நம்மை ஒடுக்கினார்களோ, யார் நமக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண செய்வார். இன்று இந்த எகிப்து வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறிப்போய், இன்று இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறிப்போய், இன்று இருக்கிற சமாதானம் இல்லாமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறிப்போம், இன்று இருக்கிற சந்தோஷம் இல்லாமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறிப்போய், என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியும் என்று சொல்லி நாம் திகைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எதுவுமே இல்லை. கர்த்தர் நமக்காக எல்லா காரியமும் நிச்சயமாக வாழ்க்கையில அற்புதமாக அதிசயமாக செய்து முடிப்பார். ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் செடியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய செடியை சாய்த்து நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக அதிசயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். எப்படியாக இந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறுமோ என்று சொல்லி நாம் திகைத்திருக்கலாம். நாம் திகைத்துக் கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் எல்லாம் தடை, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள், வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் மாறவே இல்லை, இந்த தடை மாறவே இல்லை என்று சொல்லி நாம் திகைத்துக் கொண்டிருப்போமா? கர்த்தர் சொல்கிறார், எகிப்து வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறி போனது. இனி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இதோ நான் அற்புதமும்
ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்யணும்னு சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான பிரகாரமாக அதிசயமான பிரகாரமான ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எப்படியாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தேவனுடைய வசனத்தை தொட்டு சுகப்பட்டாலோ அப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை செய்வார். எப்படியாக அந்த விதவைக்கு இயேசு கிறிஸ்து அந்த குமாரனை திரும்ப கொடுத்தார், மரித்த குமாரனை திரும்ப கொடுத்தாரோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எது இழந்து போகவில்லை, நாம் எதுவும் இழந்தோம் என்று சொல்லி நினைத்தால் கர்த்தரை நாம் தேடி வரும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் போது, அவரை நாம் கிட்டி சேரும் போது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாம் தொடும் போது, அவரோடு கூட நாம் உறவாடும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் மாறி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் மாறி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளும் மாறி சந்தோஷமான வாழ்க்கை சமாதானத்தை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அந்த அடிமைத்தன வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட்டார். இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் என்றைக்குமே நாம் பார்க்க முடியாது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்த எல்லா பிரயாசங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி, எல்லா கட்டுகளை மாற்றி, எல்லா பிரயாசங்களை மாற்றி, இழந்து பொழுது அனைத்தையும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். இளஜோப் எப்படியாக இழந்து போன எல்லாவற்றையும் இடத்தினாக பெற்றுக் கொண்டாரோ அப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன எல்லா ஐஸ்வர்யத்தையும், இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்காக திரும்ப கொடுப்பார். இன்று கண்ட எகிப்தினை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மாற்றுவோம். கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தை நிச்சயமாக செய்வார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். எகிப்து அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் வாழ்க்கையில அதிசயமான பிரகாரமாக நன்மையான பிரகாரமாக பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வார். இந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசு எடுத்து விடவே முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காலமும் எல்லா காரியமும் நன்மையான காரியங்களை செய்வார். அதற்காக நாம் ஒவ்வொரு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம். கர்த்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், எல்லா அடிமைத்தன வாழ்க்கையும், எல்லா பிரயாசங்களையும், இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக திரும்ப கொடுப்பார். இனி என்றும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசு எதுவும் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டு செல்லவே முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அதற்காக நாம் ஒவ்வொரு கர்த்தரை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில அதிசயமான பிரகாரமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில அற்புதமான பிரகாரமாக அதிசயமான பிரகாரமான நன்மையான காரியங்களை நீர் செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரிய காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்யப்பட்ட எவருக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் காண மாட்டேன்னு சொன்னீரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறீரே உமக்கு நன்றி ராஜா. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு நீர் அளவில்லாமல் ஆசிரியர் வீடியோ பார்க்க ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், பிரயாசங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், எல்லா அந்தகார கட்டுகளும் இப்பொழுது மாறி போகுது ராஜா. இப்பொழுது சிறுமைப்பட்ட வேளையிலே சிறுமைப்பட்டுக் கொண்டு வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று சொல்லி திகைத்திருக்கிற வேளையிலே அவர்களுக்கு விடுதலை கட்டிட வேண்டுமா ஜெபிக்கும் ராஜா. ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், புதிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கிருபைச்சு சந்தோஷம் வாழ்க்கை வாழ்ந்த கிருபைச்சு இன்று எகிப்தினை காண மாட்டேன் சொன்னீரே சொல்றேன். அப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கட்டுகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். பொறுப்பேற்றுக்கிறோம். ஜெபத்தை கட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.